முக்கிய செய்திகள். தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம். ராகுல் காந்தியின் கோரிக்கையை நிராகரித்தது மத்திய அரசு. டெல்லி முதலமைச்சரை தேர்வு செய்ய முடியாமல் பாஜக திணறல். 48 எம்எல்ஏக்களில் ஒருவரை கூடவா நம்ப முடியவில்லை என ஆம் ஆத்மி கிண்டல். ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு. தமிழகத்தின் உரிமைகளை சிதைக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம். திமுக கூட்டணி தலைவர்கள் இன்று ஆர்ப்பாட்டம். வணக்கம். நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தன்னாட்சி அமைப்பாக போற்றப்பட்ட தேர்தல் ஆணையம் பிரதமரின் பயண திட்டத்திற்கு ஏற்ப தேர்தல் தேதிகளை அறிவிப்பதாகவும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி, கள்ள ஓட்டு உள்ளிட்ட புகார்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் திசை திருப்புவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் பிரதமர் திரு மோடி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட தேடுதல் குழு நேற்று டெல்லியில் கூடி புதிய தலைமை தேர்தல் ஆணையர் குறித்து ஆலோசனை நடத்தியது. ஆனால் தேடுதல் குழு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் நியமன அறிவிப்பை ஒத்திவைக்குமாறு திரு ராகுல் காந்தி வலியுறுத்தினார். ஆனால் இரவு 11:30 மணியளவில் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் அறிவித்தது. இது தொடர்பாக நேற்றிரவே அரசிதழில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. 1988ஆம் ஆண்டு கேரள IAS பிரிவைச் சேர்ந்த திரு ஞானேஷ்குமார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிற்கு நெருக்கமானவர் என்று கூறப்படுகிறது. தற்போது 61 வயதாகும் இவர் தமது 65 வயது வரை இந்த பதவியில் நீடிப்பார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் தேர்தல் ஆணையரின் தேடுதல் குழுவில் இடம்பெற்றிருந்தனர். ஆனால் இதில் தலைமை நீதிபதிக்கு பதில் பிரதமரால் நியமிக்கப்படும் ஒரு மத்திய அமைச்சர் குழுவில் இடம்பெறலாம் என்ற புதிய விதியை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தது. அந்த புதிய விதியின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு பீகாரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம் மற்றும் மேற்குவங்க சட்டமன்ற தேர்தல்கள் இவரது தலைமையில் நடைபெற உள்ளது. மேலும் 2027இல் நடைபெறவுள்ள கோவா, மணிப்பூர், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேச தேர்தல்களும் திரு ஞானேஷ்குமாரின் பதவிக்காலத்தில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அவர் இதுவரை வகித்து வந்த தேர்தல் ஆணையர் பதவிக்கு ஹரியானாவைச் சேர்ந்த திரு விவேக் ஜோஷி என்ற மூத்த IAS அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வெளியாகி 10 நாட்கள் கடந்தும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய முடியாமல் பாஜக திணறி வருகிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 48 இடங்களில் வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைக்க உள்ளது. 22 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி ஆட்சியை பறிகொடுத்த நிலையில் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 10 நாட்கள் கடந்தும் இன்னும் முதலமைச்சர் யார் என்று பாஜக அறிவிக்கவில்லை. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பாஜக MLAக்கள் கூட்டத்தையும் அந்த கட்சி கூட்டவில்லை. இதனால் டெல்லி தேர்தலில் வெற்றி பெற்றும் பாஜக புதிய ஆட்சியை உடனே அமைக்க முடியவில்லை. பிரதமர் திரு மோடி வெளிநாடு சுற்றுப்பயணம் முடிந்து வந்தவுடன் MLAக்கள் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த சனிக்கிழமை அவர் நாடு திரும்பிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்ட கூட்டம் நேற்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் அதுவும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த இழுபறி டெல்லி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சிக்கலுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் திரு நட்டா ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். இதன் அடிப்படையில் பாஜக MLAக்கள் கூட்டம் இன்று நடைபெறும் என்றும் அதில் புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் பாஜக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் யார் என முடிவாகாத நிலையில் வரும் 20ஆம் தேதி ராம்லீலா மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 48 பாஜக MLAக்களில் ஒருவரை கூட பிரதமர் திரு மோடி நம்பவில்லை என குற்றம் சாட்டியுள்ள காபந்து முதலமைச்சர் திருமதி அதிஷி, பாஜகவுக்கு நிர்வாகத்திற்கான எந்த தொலைநோக்கு பார்வையோ அல்லது திட்டமோ இல்லை என விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் கும்பமேளாவை காண ஏராளமான பக்தர்கள் திரளுவதால் ரயில்களில் கூட்டம் அலைமோதுகிறது. பிரயாக்ராஜ் நகரில் கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளாவில் இதுவரை 50 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடி உள்ளனர். அங்கு கடந்த மாதம் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் பலியானார்கள். ரயில்களில் கூட்டம் அலைமோதி வரும் நிலையில் டெல்லி ரயில் நிலையத்தில் நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பீகார் மாநிலம் பாட்னா ரயில் நிலையத்திற்கு வந்த ரயிலில் ஏற ஆயிரக்கணக்கானோர் முண்டியடித்தனர்.
ஏசி பெட்டிகளின் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே நுழைந்த பயணிகள் இருக்கைகளில் ஆக்கிரமித்தனர். கூட்ட நெரிசல் காரணமாக முறையாக பயணச்சீட்டு வாங்கிய பயணிகள் ரயில்களில் பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மற்றொருபுறம் பிரயாக்ராஜ் நகரில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கும்பமேளா நிறைவடைய இன்னும் சில நாட்களே உள்ளதால் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் வரும் 26ஆம் தேதி வரை விழாவின் முக்கிய நிகழ்வான கங்கா ஆரத்தி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக அவர் இருந்தபோது ஆவின் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக பணம் வசூல் செய்து மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. விருதுநகர் மாவட்ட அதிமுக பிரமுகர் விஜய நல்லதம்பி என்பவர் மூலமாக 33 பேரிடம் மொத்தமாக 3 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையில் ரவீந்திரன் என்பவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ராஜேந்திர பாலாஜி, விஜய நல்லதம்பி மற்றும் மாரியப்பன் ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து தலைமறைவாக இருந்த ராஜேந்திர பாலாஜி 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் புகார்தாரரான ரவீந்திரன் குற்றப்பத்திரிகையை விரைந்து தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. ஆனால் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத நிலையில் வழக்கை சிபிஐ விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்கவும் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறைக்கு உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் செயல்படும் ஊழல் தடுப்பு பிரிவு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, விஜய நல்லதம்பி, மாரியப்பன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையை அடிப்படையாக வைத்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ இந்த வழக்கை பதிவு செய்துள்ளது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜிக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள சிபிஐ நடவடிக்கைகளை துவக்கியிருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழகத்தின் உரிமைகளை சிதைக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. 2 தினங்களுக்கு முன்பு வாரணாசியில் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காததால் அம்மாநிலத்திற்கு கல்விக்கான நிதி உதவி வழங்க முடியாது என தெரிவித்திருந்தார். மத்திய அமைச்சரின் கருத்து தமிழ்நாட்டில் பாஜக தவிர்த்து மற்ற கட்சிகள் அனைத்தும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மருத்துவ அணி செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான டாக்டர் எழிலன், மாநில உரிமைகளை மறுத்து மாநில அரசின் மரியாதையை கொச்சைப்படுத்தும் வகையில் சமீப காலமாக மத்திய அமைச்சர்கள் பேசி வருவதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சர்களின் பேச்சு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது மட்டுமல்லாமல் தமிழர்களை அவமானப்படுத்தும் வகையில் உள்ளதாக அவர் கூறினார். இதுவரை எந்த ஒரு மத்திய அரசும் திட்டங்களுக்கான நிதியை தடுத்து நிறுத்தியது இல்லை என்றும் பிளாக்மெயில் செய்தது இல்லை என்றும் டாக்டர் எழிலன் தெரிவித்தார். இப்போ செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கப்புறம் ஒரு மொழி இன்னொரு மொழிக்கான பேரியர்ஸை ஈஸியாக சுலபமாக தாண்டுறோம். அப்போ நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும், ஹிந்தி திணிச்சா வளர்ச்சி அடையும் என்ற எடுத்துக்காட்டுக்கு ஹிந்தி பேசிக்கிற மாநிலங்களோட சமூக பொருளாதாரத்தை நீங்கள் பாருங்கள், ஹிந்தி பேசாத மாநிலங்களோட சமூக பொருளாதார தளத்தை பாருங்கள். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வளர்ச்சி குறியீடில் முதல் நிற்கிறது மலையாளம் பேச கேரளாவாக இருக்கட்டும், பஞ்சாபி பேசுகிற பஞ்சாபாக இருக்கட்டும், தமிழ்நாடு பெருமாநிலங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் ரேங்க்ல இருக்கு. பீகார், ஆந்திரா மாநிலங்களின் மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கிய மத்திய அரசு கோவை, மதுரை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்றும் சென்னை மெட்ரோ பணிகளுக்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுள்ளதாகவும் டாக்டர் எழிலன் கூறினார். கேந்திரியா வித்யாலயா பள்ளிகளில் தமிழ்மொழி பயிற்றுவிக்க ஆசிரியர்கள் இல்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், மும்மொழி கொள்கை என்பது இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை திணிக்கும் முயற்சிதான் என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை சிதைக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இன்று மாலை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளன.
வேறுபாடுகளை மறந்து மாநிலத்தின் நலனுக்காகவும் உரிமைகளுக்காகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிணையுமாறு வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்தும் தாக்குதல்களை மத்திய பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்காலிலிருந்து கடந்த மாதம் 27ஆம் தேதி கடலுக்கு சென்ற கிளிஞ்சல்மேட்டைச் சேர்ந்த 13 மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் செந்தமிழ் செல்வன் என்ற மீனவர் படுகாயமடைந்தார். இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் உள்ளிட்ட 13 பேருக்கும் 9 மாத சிறை மற்றும் தலா 40 லட்சம் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காரைக்கால் ரயில் நிலையத்தில் நேற்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் வேளாங்கண்ணியிலிருந்து தஞ்சாவூர் சென்ற ரயிலை மறித்தனர். தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த பெண்கள் மீனவர்கள் மீதான தாக்குதலை மத்திய பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினர். மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட அனைவரையும் குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கடன் வாங்கி செய்த படகுகளை இலங்கை அரசு ஏலம் விடுவதை மத்திய பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக ஆவேசமாக பேசினர். மீனவ மக்களுக்கு புதுச்சேரியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு உதவ முன்வரவில்லை என்று அவர்கள் சாடினர். ஒரு போட்டு 1.5 கோடி ரூபாய், அந்த ஒரு போட்டு அரசு உடமையாக்கப்பட்டு 30,000 கேல விடுறான். அப்ப இந்த இந்தியா என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? அப்ப 5 பைசா வட்டி 10 பைசா வட்டி பிரதமரும் இவர் முதலமைச்சரும் பிரம்மச்சாரி. அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதா இருந்தா எங்களுடைய தாய்மை உணர்வு தெரியும். அதனால எதுவுமே தெரியாத இப்படி நாங்க இப்ப ரோட்ல நிக்கிறோம். மறியலில் ஈடுபட்ட மீனவர்களுடன் மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று காரைக்கால் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். சேலம் திருமணி முத்தாற்றில் சாயக்கழிவு நீர் தொடர்ந்து கலப்பதால் நிலத்தடி நீர் கெடுவதுடன் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்காடு அடிவாரத்தில் உருவாகி சேலம் மாநகரின் மையப்பகுதி வழியாக செல்லும் திருமணி முத்தாறு பின்னர் காவிரி ஆற்றில் கலக்கிறது. இந்நிலையில் சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியேறும் சாயக்கழிவு நீரை பல ஆண்டுகளாக திறந்து விடுவதால் ஆறு கடுமையாக மாசடைந்து காணப்படுகிறது. மேலும் ராஜவாய்க்காலில் இரவு நேரங்களில் சாயக்கழிவு நீர் சுத்திகரிப்பு செய்யாமல் அப்படியே வெளியேற்றப்படுவதால் கொண்டலாம்பட்டி, புத்தூர், வீரபாண்டி பகுதியில் நிலத்தடி நீரும் விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தொடர்ந்து அவங்க நைட்டும் பகலுமா இந்த சாய கழிவுகளை வெளியேற்றதுனால ரசாயன கலந்த கழிவு நீர் வயல் பூரா தெரியாத விவசாயிகள் எடுத்துட்டு வாய்க்கால் தண்ணியை அந்த போட்டோல பாருங்க, வீடியோ ஆதாரத்தோட அனுப்பிச்சுட்டு இருக்கோம். வயல் பூரா மஞ்சள் படிஞ்சு பூரா எண்ணெயா இருக்கு. எல்லாமே அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாமே மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கும் இதை நாங்க தகவல் கொடுத்துருக்கிறோம். வீடியோ ஆதாரத்தோட அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். இதே போல இருந்ததுன்னா அந்த காட்டுல ஒரு புல் பூண்டு கூட முளைக்க முடியாது, ஆடு மாடு கூட வளர்த்த முடியாது. இதனிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் விளைநிலம் மற்றும் கிணறுகளில் தேங்கியுள்ள சாயக்கழிவு நீரை பாட்டிலில் எடுத்து வந்து சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் சாயக்கழிவு நீர் ஆற்றில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் அணை அருகே விவசாய நிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்து பாசனத்திற்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட குண்டேரி பள்ளம் அணையிலிருந்து கொங்கர்பாளையம், வாணிப்புத்தூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 2500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் அணை அருகே உள்ள விவசாய நிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்கு குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு செல்ல சிலர் நடவடிக்கை எடுத்தனர். இதற்காக குழாய் அமைக்கும் பணி கடந்த சில நாட்களாக போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. இந்நிலையில் அனுமதி இல்லாமல் போடப்பட்ட ஆழ்துளை கிணற்றை மூட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் TN பாளையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அத்தாணி சத்தி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. ஜெயங்கொண்டம் அருகே ஆசியாவிலேயே மிகப்பெரிய யானை சுதை சிற்பம் உள்ள அழகர் கோயிலுக்கு சாலை வசதியை மேம்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனால் கட்டமைக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தின் அருகே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சலுப்பை என்கிற கிராமத்தில் துறவுமேல் அழகர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் முகப்பில் கிபி 16-17ஆம் நூற்றாண்டில் வெல்லம், கடுக்காய், சுண்ணாம்பு கலவை, சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தி கட்டப்பட்ட 60 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட யானை சிலை இன்றளவும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது.
அரியலூர் மாவட்டம் மட்டுமின்றி அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இங்கு சுற்றுலா பயணிகளும் வந்து செல்லும் வகையில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இங்க வரும்பொழுது இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற சாலை வசதி சரியில்லை, பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஃபேமிலியோட வர்றவங்களுக்குள்ள போகிறாங்க. ஃபேமிலியோட வந்தோம், வண்டியில் வந்தோம், வசதி சரியில்லாமல், சாலை வசதி சரியில்லாமல் எங்களால் சரிபெற இதில் பயணம் செய்ய முடியல. அதே போல் இந்த கங்கைகொண்ட சோழபுரம் கோயிலில் இருக்கிற வசதிகள் மாதிரி இங்கே கழிவறை வசதியும் தங்கும் வசதியும் பக்தர்களுக்கும் சுற்றுலாக்காரங்களுக்கும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். ராஜேந்திர சோழனின் யானைப்படை மற்றும் குதிரைப்படை வீரர்கள் இந்த பகுதியில் தங்க வைக்கப்பட்டதாகவும் அதற்காகவே சலுப்பை கிராமத்தில் இந்த யானை சுதை சிற்ப சிலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் இன்று 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை காலம் விடைபெற்ற நிலையில் அண்மை காலமாக அதிகாலையில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக சென்னை உட்பட பெரும்பாலான இடங்களில் வெப்பம் மெல்ல அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 21ஆம் தேதி வரை சில பகுதிகளில் மட்டும் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை வேளையில் பனிமூட்டம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வெளியாகி 10 நாட்கள் கடந்தும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய முடியாமல் பாஜக திணறி வருகிறது. ஆவணில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.